கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை அல்லது ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, விரோதிகள், எதிரிகள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டாங்களாம்? மேற்கொள்ள மாட்டார்கள், அழிக்க மாட்டாங்க. உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மைதான். கர்த்தர் எரேமியாவை ரட்சிக்கும்படிக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அவரை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற தைரியமான வார்த்தை அல்லது ஆறுதலான வார்த்தை, நம்மை ரட்சிக்கும்படிக்கு ஆபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாசன் போராட்டத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்காக நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இந்த சரசரத்து பாடத்தை ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதற்காக பரலோகத்தில் விட்டு பூமியில மனிதனாய் வந்தார். அவர்தான் அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். இதற்காக உன்னை காப்பாற்றும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு. ஆகவே அவருடைய வார்த்தைகளை நம்ம பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வாழ்வோம். தொடர்ந்து நம்மை ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்த சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவரை சார்ந்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி. எரேமியாவுக்கு சொன்னீங்களப்போ, உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, என்று உங்களுடைய சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ சுதந்திரத்துக்கொள்ள இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.